டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போலீஸ் எஸ்ஐ தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் 11th கவர் ஆகக்கூடிய 100 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரத்தினை அளவிடும் கருவிகள். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தினை அளவிடும் கருவிகள்: 1 மனிதவள மேம்பாட்டு குறியீடு, 2 வாழ்க்கை தர குறியீடு, 3 மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. செகண்ட் கொஷின், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்பது எவற்றை கூறுகிறது? மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்பது எவற்றை கூறுகிறது? 1 நிலைத்த முன்னேற்றம், 2 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, 3 கலாச்சார மேம்பாடு, 4 சிறந்த நிர்வாகம். சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. தேர்ட் கொஷின், வாக்கியம் 1 மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972 பூடானின் நாட்டின் 4வது மன்னரான ஜிம்கே சிங்கேயா வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. வாக்கியம் 2 உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா 7ஆம் இடத்தை பிடித்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி, வாக்கியம் 1, 2 சரி. ஃபோர்த் கொஷின், வளர்ந்த பொருளாதார நாடுகளில் தவறானது. வளர்ந்த பொருளாதார நாடுகளில் தவறானது: 1 அமெரிக்கா, கனடா, ஜப்பான், 2 இங்கிலாந்து, பிரான்ஸ், 3 ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், 4 இந்தோனேஷியா, பாகிஸ்தான், மியான்மர். சரியான விடை ஆப்ஷன் சி, 3 மற்றும் 4. ஃபிஃப்த் கொஷின், 2016 படி உலக நாடுகள் ஜிடிபி தரவரிசையின் அடிப்படையில் சரியாக வரிசைப்படுத்துக. 2016 படி உலக நாடுகள் ஜிடிபி தரவரிசையின் அடிப்படையில் சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஜெர்மன், இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்தியா. சிக்ஸ்த் கொஷின், வாக்கியம் 1 இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதார பண்பை கொண்டுள்ளது. வாக்கியம் 2 இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண்மை துறையில் இருந்து கிடைக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. செவன்த் கொஷின், வாக்கியம் 1 உலக பொருளாதாரத்தில் ஜிடிபியில் இந்தியா 7ஆம் இடத்தை பெற்றுள்ளது. வாக்கியம் 2 உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியில் பிபிபி இந்தியா 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி, வாக்கியம் 1, 2 சரி. எய்த் கொஷின், கூற்று இந்தியா பொருளாதாரத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. விளக்கம்: இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி, கூற்று சரி, விளக்கம் சரி. நைன்த் கொஷின், இந்திய பொருளாதாரம் பெற்றுள்ள பண்பு. இந்திய பொருளாதாரம் பெற்றுள்ள பண்பு ஆப்ஷன் பி, வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. 10th கொஷின், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? ஆப்ஷன் பி, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 11th கொஷின், உலக பரப்பளவில் இந்தியா பெற்றுள்ள அளவு. உலக பரப்பளவில் இந்தியா பெற்றுள்ள அளவு ஆப்ஷன் ஏ, 2.42%. 12th கொஷின், உலக வருவாயில் இந்தியா பெற்றுள்ள அளவு. உலக வருவாயில் இந்தியா பெற்றுள்ள அளவு ஆப்ஷன் பி, 1.2%. 13 உலக மக்கள் தொகையில் இந்தியா பெற்றுள்ள அளவு. உலக மக்கள் தொகையில் இந்தியா பெற்றுள்ள அளவு ஆப்ஷன் சி, 17.5%. 14 மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு ஆப்ஷன் சி, 1921. 15 மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு. மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு ஆப்ஷன் டி, 1951. 16
மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆப்ஷன் டி 1961. 17 மக்கள் தொகை 1 பில்லியன் அதாவது 100 கோடி அளவை கடந்த ஆண்டு. மக்கள் தொகை 1 பில்லியன் அளவை கடந்த ஆண்டு ஆப்ஷன் பி 2001. 18 பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. ஆண்டு, பிறப்பு வீதம், இறப்பு வீதம் கொடுத்துருக்காங்க. 1951 பிறப்பு வீதம் 39.9, இறப்பு வீதம் 27.4. 2 2001 பிறப்பு வீதம் 25.4, இறப்பு வீதம் 8.4. 3 2011 பிறப்பு வீதம் 21.8, இறப்பு வீதம் 7.11. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. 19 இந்தியாவில் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம். இந்தியாவில் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் சி கேரளா. 20 இந்தியாவில் மிக அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம். இந்தியாவில் மிக அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். 21 இந்தியாவில் மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம். இந்தியாவில் மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். 22 இந்தியாவில் மிக அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம். இந்தியாவில் மிக அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் டி ஒரிஷா. 23 இந்தியாவில் அதிக மக்கள் தொகை பெருக்க விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை பெருக்க விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் பி பீகார். 24 பிமாரு எனப்படும் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள மாநிலங்களில் தவறானவை. பிமாரு எனப்படும் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள மாநிலங்களில் தவறானவை ஆப்ஷன் டி தமிழ்நாடு. 25 பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. ஆண்டு, மக்கள் தொகை அடர்த்தி கொடுத்துருக்காங்க. 1951, 2011, 2001. 382 சதுர கிலோமீட்டர், 325 சதுர கிலோமீட்டர், 117 சதுர கிலோமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் சி 3, 1, 2. 26 இந்தியாவில் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ள மாநிலம். இந்தியாவில் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் சி பீகார். 27 வாக்கியம் 1 பீகாரின் மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 1102 என உள்ளது. வாக்கியம் 2 மேற்கு வங்காளத்தின் மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 880 என உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் 1, 2 சரி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ் 11,000 வினாக்கள் கொண்டு SS பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் 28 இந்தியாவில் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ள மாநிலம். இந்தியாவில் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம். 29 பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. ஆண்டு, பாலின விகிதம் கொடுத்துருக்காங்க. 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் வீதம் 1951, 2001, 2011. 940, 933, 946. சரியான விடை ஆப்ஷன் பி 3, 2, 1. நெக்ஸ்ட் 30 வாக்கியம் 1 2011 படி ஹரியானாவின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் என்ற மிக குறைவாக இருந்தது. வாக்கியம் 2 2011 படி கேரளாவின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. நெக்ஸ்ட் 31 பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. ஆண்டு, வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆண்கள் 1951, 1991, 2001, 2011.
32.5, 58.6, 61.6, 62.6. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 32. பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. ஆண்டு, வாழ்நாள், எதிர்பார்ப்பு, பெண்கள். 1951, 1991, 2001, 2011, 31.7, 59, 63.3, 64.2. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 33. 1901 முதல் 1911 ஆண்டு காலங்களில் இந்தியர்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம். 1901 முதல் 1911 ஆண்டு காலங்களில் இந்தியர்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம். ஆப்ஷன் சி 23 ஆண்டுகள். 34. 2011 படி இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம். 2011 படி இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம். ஆப்ஷன் ஏ 74.04%. 35. 2011 படி இந்தியாவில் ஆண்களின் எழுத்தறிவு விகிதம். 2011 படி இந்தியாவில் ஆண்களின் எழுத்தறிவு விகிதம். ஆப்ஷன் பி 82.01%. நெக்ஸ்ட் 36. 2011 படி இந்தியாவில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம். 2011 படி இந்தியாவில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம். ஆப்ஷன் சி 65.5%. 37. பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. மாநிலம் 2011 எழுத்தறிவு விகிதம். கேரளா, மிசோரம், கோவா. 88.7%, 91.3%, 94%. சரியான விடை ஆப்ஷன் பி 3, 2, 1. நெக்ஸ்ட் 38. பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. ஹிமாச்சல பிரதேசம் மாநிலங்களும் 2011 படி எழுத்தறிவு விகிதமும் கொடுத்துருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு. 82.8%, 82.3%, 81.4%, 80.1%. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. 39. 2011 படி இந்தியாவில் குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்றுள்ள மாநிலம். 2011 படி இந்தியாவில் குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்றுள்ள மாநிலம். ஆப்ஷன் ஏ பீகார் 61.8%. 40. புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் தவறானது. புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் தவறானது. ஆப்ஷன் ஏ நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. 41. புதுப்பிக்க இயலாத வளங்களில் சரியானது. புதுப்பிக்க இயலாத வளங்களில் சரியானது. ஆப்ஷன் ஏ நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. 42. இந்தியாவின் நிலப்பரப்பளவு. இந்தியாவின் நிலப்பரப்பளவு. ஆப்ஷன் டி 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். 43. உலக நிலப்பரப்பு அடிப்படையில் இந்தியாவின் இடம். உலக நிலப்பரப்பு அடிப்படையில் இந்தியாவின் இடம். ஆப்ஷன் டி 7ஆம் இடம். 44. 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி வனவளம் பற்றிய தகவல்களில் தவறானது. 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி வனவளம் பற்றிய தகவல்களில் தவறானது. ஆப்ஷன் டி இந்தியாவின் பரந்த வெளிக்காடுகள் 45.08% மில்லியன் ஹெக்டேர். 45. இரும்பின் முக்கிய தாது. இரும்பின் முக்கிய தாது. 1 ஹேமடைட், 2 பாக்சைட், 3 குப்ரைட், 4 மேக்னடைட். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 4 சரி. 46. ஹேமடைட் இரும்புத்தாது கிடைக்கும் மாநிலம். 1 சத்தீஸ்கர், 2 ஜார்க்கண்ட், 3 ஒடிஷா, 4 கோவா, 5 கர்நாடகா. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 47. இந்தியாவில் மேக்னடைட் தாது கிடைக்கும் மாநிலம். இந்தியாவில் மேக்னடைட் இரும்பு தாது கிடைக்கும் மாநிலம். ஆப்ஷன் ஏ கர்நாடகாவின் மேற்கு கடற்கரை பகுதி. 48. இந்தியாவில் இரும்பு தாது கிடைக்கும் மாநிலம். இந்தியாவில் இரும்பு தாது கிடைக்கும் மாநிலம்.
ஏ கேரளா, பி தமிழ்நாடு, சி ஆந்திர பிரதேசம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 49 வாக்கியம் 1 சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. வாக்கியம் 2 ஹேமடைட் இரும்புத்தாது 14.680 மில்லியன் டன் மற்றும் மேக்னடைட் இரும்புத்தாது 10.619 மில்லியன் டன் நமது நாட்டில் இருப்பு உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. 50 நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் மாநிலங்களில் தவறானது. நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் மாநிலங்களில் தவறானது. ஆப்ஷன் டி கேரளா, கோவா, உத்தரகாண்ட். நெக்ஸ்ட் 51 வாக்கியம் 1 பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது ஆகும். வாக்கியம் 2 ஒடிசா, கிழக்கு கடற்கரை, ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளில் பாக்சைட் அதிக அளவில் கிடைக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. நெக்ஸ்ட் 52 மைக்கா பற்றிய தகவல்களில் தவறானவை. மைக்கா பற்றிய தகவல்களில் தவறானவை. ஏ வெப்பத்தை தடுக்கும் கனிமம், அறுதின் மின்கடத்தி. பி உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் முதல் இடத்தில் உள்ளது. சி பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் கிடைக்கிறது. டி மின் உபகரணங்களில் இவை பயன்படுவது இல்லை. சரியான விடை ஆப்ஷன் டி மின் உபகரணங்களில் இவை பயன்படுவது இல்லை. நெக்ஸ்ட் 53 அஸ்ஸாமில் காணப்படும் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வளங்கள் கிடைக்கும் இடங்களில் தவறானது. அஸ்ஸாமில் காணப்படும் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வளங்கள் கிடைக்கும் இடங்களில் தவறானது. ஆப்ஷன் பி காம்போ வளைகுடா, அங்கலேஷ்வர், காலோல். 54 குஜராத்தில் காணப்படும் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வளங்கள் கிடைக்கும் இடங்களில் சரியானது. குஜராத்தில் காணப்படும் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வளங்கள் கிடைக்கும் இடங்களில் சரியானது. ஆப்ஷன் பி காம்போ வளைகுடா, அங்கலேஷ்வர், காலோல். 55 பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. தங்கவயல் அதோட இடம் கொடுத்துருக்காங்க. கட்டி தங்கவயல், ஹோலார் தங்கவயல், ராம்கிரி தங்கவயல், கோலார், ராய்ச்சூர், அனந்தபூர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 1, 3. நெக்ஸ்ட் 56 UNECE அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி இந்தியா முழுவதிலும் வைரங்கள் கிடைக்கும் அளவு. UNECE அறிக்கையின்படி இந்தியா முழுவதிலும் வைரங்கள் கிடைக்கும் அளவு. ஆப்ஷன் ஏ 4,582,000 கேரட். 57 இந்தியாவில் வைரம் கிடைக்கும் பகுதிகளில் தவறானவை. இந்தியாவில் வைரம் கிடைக்கும் பகுதிகளில் தவறானவை. ஆப்ஷன் டி அஸ்ஸாம், டிக்பாய். நெக்ஸ்ட் 58 பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. பின்வரும் இணைகளில் சரியானவற்றை கண்டுபிடி. மாநிலம் அதோட வைரம் கிடைக்கும் பகுதி கொடுத்துருக்காங்க. கர்நாடகா, ஆந்திரா, ஒடிஷா, ராய்ச்சூர், நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி, நியூபடா மற்றும் பார்கர் மாவட்டம். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3. நெக்ஸ்ட் 59 வாக்கியம் 1 வைரம் கிருஷ்ணா நதியின் படுகையிலும் கிடைக்கிறது. வாக்கியம் 2 புதிதாக ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம், ராஜ்பூர், சத்தீஸ்கரில் உள்ள வைரம் பாஸ்டர் மாவட்டத்திலும் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 60 பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடங்கியவைகளில் தவறானது. பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடங்கியவைகளில் தவறானது. ஏ போக்குவரத்து தொலைத்தொடர்பு, பி வீட்டு வசதி மற்றும் பொது வசதிகள், சி ஆற்றல் வளங்கள், டி நீர்ப்பாசனம், பணம் மற்றும் நிதி நிறுவனங்கள். சரியான விடை ஆப்ஷன் பி வீட்டு வசதி மற்றும் பொது வசதிகள். 61 பொருளாதார சமூக கூட்டமைப்பில் உள்ளடங்கியவைகளில் சரியானவை. பொருளாதார சமூக கூட்டமைப்பில் உள்ளடங்கியவைகளில்
சரியானவை ஏ கல்வி, பி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி, சி சுகாதாரம், வீட்டு வசதி மற்றும் பொது வசதிகள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 62 இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கிய இடம். இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கிய இடம் ஆப்ஷன் டி பெங்களூர். 63 வாக்கியம் 1 இந்தியா ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக விளங்குகிறது. வாக்கியம் 2 இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர், இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 64 இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஒன்றாக இணைந்த ஆண்டு. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஒன்றாக இணைந்த ஆண்டு ஆப்ஷன் பி 27/8/2007. 65 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1950. 66 மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி எந்த ஆண்டு மத்திய மாநில உறவுகளில் இணைக்கப்பட்டது. மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி எந்த ஆண்டு மத்திய மாநில உறவுகளில் இணைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி 1976. 67 வாக்கியம் 1 இந்தியாவின் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. இந்தியாவின் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. வாக்கியம் 2 இந்தியாவின் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 68 கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர். கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் ஆப்ஷன் பி காந்தி. 69 அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் எந்த அமைச்சகத்தின் கீழ் தற்போது உள்ளது. அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் எந்த அமைச்சகத்தின் கீழ் தற்போது உள்ளது. ஆப்ஷன் ஏ ஆயுஷ். 70 இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஏ திருவள்ளுவர் காந்தி, பி அம்பேத்கர் நேரு, சி ஜே.சி. குமரப்பா, வி ராவ், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 71 திருவள்ளுவர் வாழ்வின் பெரும் ஆதாரமாக எதை கருதினார். திருவள்ளுவர் வாழ்வின் பெரும் ஆதாரமாக எதை கருதினார். ஆப்ஷன் பி மழை. 72 மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் குறிப்பிடும் தொழில். மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் குறிப்பிடும் தொழில் ஆப்ஷன் பி உழவு தொழில். நெக்ஸ்ட் 73 தொழில்தான் உண்மையான செல்வம், மேலும் உழைப்புதான் மிக பெரும் வளம் என்ற வரிகள் யாரை நினைவு கூறுகிறது. தொழில்தான் உண்மையான செல்வம், மேலும் உழைப்புதான் மிக பெரும் வளம் என்ற வரிகள் யாரை நினைவு கூறுகிறது. ஆப்ஷன் சி வள்ளுவர். 74 1921 ஒரே தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என்று கூறியவர். 1921 ஒரே தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தி. 75 இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்று கூறியவர். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தி. 76 சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. 77 திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர். திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. 78
டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் காலம். டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் காலம் ஆப்ஷன் ஏ 1891 முதல் 1956 வரை. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். 79 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர். ஆப்ஷன் சி அம்பேத்கர். 80 பழங்கால இந்திய வர்த்தகம் என்ற ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தவர். பழங்கால இந்திய வர்த்தகம் என்ற ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தவர். ஆப்ஷன் ஏ பிஆர் அம்பேத்கர். 81 இந்தியாவில் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு பகுப்பாய்வு ஆய்வறிக்கை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர். இந்தியாவில் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு பகுப்பாய்வு ஆய்வறிக்கை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர். ஆப்ஷன் ஏ பிஆர் அம்பேத்கர். 82 பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஓர் ஆய்வு என்ற கட்டுரையை சமர்ப்பித்தவர். பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற கட்டுரையை சமர்ப்பித்தவர். ஆப்ஷன் ஏ பிஆர் அம்பேத்கர் 1921. நெக்ஸ்ட் 83 ரூபாயின் பிரச்சனை, ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர். ஆப்ஷன் ஏ பிஆர் அம்பேத்கர். 84 ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற ஆய்வறிக்கையை வெளியிடப்பட்ட ஆண்டு. ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற ஆய்வறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1923. அம்பேத்கர் கூறிய மாகாண நிதி பெருக்கத்தின் 3 நிலைகளையும் சரியாக பொருத்துக. ஒப்படைவு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். காலம் 1871 to 72 முதல் 1876 முதல் 77 முடிய, 1877 முதல் 78 முதல் 1881-82 முடிய, 1882 to 83 முதல் 1920-21 முடிய. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3. நெக்ஸ்ட் 86 இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதியவர். இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதியவர். ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் 1918. 87 ஜே.சி. குமரப்பா, ஜே.சி. குமரப்பா அதாவது ஜோசப் செல்லத்துறை குமரப்பா பிறந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1892 ஜனவரி 4. 88 காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கிய அறிஞர். காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கிய அறிஞர். ஆப்ஷன் டி ஜே.சி. குமரப்பா. 89 ஜே.சி. குமரப்பா பிறந்த ஊர். ஜே.சி. குமரப்பா பிறந்த ஊர் ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர். 90 வாக்கியம் 1 குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினார். வாக்கியம் 2 அனைத்திந்திய கிராம தொழிலக கழகத்தை 1935 VN ராவ் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 1 சரி, 2 தவறு. 91 அனைத்திந்திய கிராம தொழிலக கழகத்தை 1935 தோற்றுவித்தவர். அனைத்திந்திய கிராம தொழிலக கழகத்தை 1935 தோற்றுவித்தவர். ஆப்ஷன் டி ஜே.சி. குமரப்பா. 92 நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களை எழுதியவர். நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களை எழுதியவர். ஆப்ஷன் ஏ ஜே.சி. குமரப்பா. 93 இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் என்ற புத்தகங்களை ஜே.சி. குமரப்பா வெளியிட்ட ஆண்டு. இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் என்ற புத்தகங்களை
ஜே.சி. குமரப்பா வெளியிட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1945. 94. ஜே.சி. குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர்? ஜே.சி. குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர்? ஆப்ஷன் டி ராமச்சந்திர குஹா. 95. சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களில் சிறந்தவர் என்று பி.ஆர். பிரம்மானந்தா யாரை குறிப்பிடுகிறார்? சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களில் சிறந்தவர் என்று பி.ஆர். பிரம்மானந்தா யாரை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அதாவது ஏ டி.ஆர். காட்கில், பி சி.என். வக்கீல், சி வி.கே.ஆர்.வி. ராவ் அனைவருமே சிறந்த பொருளியல் அறிஞர்கள். 96. ஜே.எம். கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவர் வி.கே.ஆர்.வி. ராவ் என்று கருதியவர்? ஜே.எம். கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவர் வி.கே.ஆர்.வி. ராவ் என்று கருதியவர்? ஆப்ஷன் டி H.W. சிங்கர். நெக்ஸ்ட் 97. முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் என்ற ஆய்வுக் கட்டுரையை எழுதியவர்? முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் என்ற ஆய்வுக் கட்டுரையை எழுதியவர்? ஆப்ஷன் சி வி.கே.ஆர்.வி. ராவ். 98. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை 1938 எழுதியவர்? இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை 1938 எழுதியவர்? ஆப்ஷன் சி வி.கே.ஆர்.வி. ராவ். 99. முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்பு என்ற புத்தகத்தை 1952 எழுதியவர்? முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்பு என்ற புத்தகத்தை 1952 எழுதியவர்? ஆப்ஷன் சி வி.கே.ஆர்.வி. ராவ். 100. ராவ் தோற்றுவித்த தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிறுவனங்களில் சரியானது? ராவ் தோற்றுவித்த தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிறுவனங்களில் சரியானது? ஏ டெல்லி பொருளாதார பள்ளி, பி பொருளாதார வளர்ச்சி கழகம், சி சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 101. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஓர் ஆய்வுக் கட்டுரை என்ற புத்தகத்தை 1981 எழுதியவர்? வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு பற்றிய ஓர் கட்டுரை என்ற புத்தகத்தை 1981 எழுதியவர்? ஆப்ஷன் ஏ அமர்த்தியா குமார் சென். 102. டெவலப்மெண்ட் ஆஸ் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரமான வளர்ச்சி என்ற புத்தகத்தை எழுதியவர்? டெவலப்மெண்ட் ஆஸ் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ அமர்த்தியா குமார் சென். 103. பொருளாதாரத்திற்காக அமர்த்தியா குமார் சென் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? பொருளாதாரத்திற்காக அமர்த்தியா குமார் சென் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1998,